ஹலோ ஃப்ரெண்ட், இதுவும் பிகினர்ஸுக்கான கோலம் தான். ரொம்ப ஈஸியான கோலம். 4 புள்ளி 4 வரிசை சின்ன கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 4 புள்ளி 4 வரிசை நேர் புள்ளி வச்சுருக்கேன். இந்த 2வது வரிசையில் 4 புள்ளி இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இதே போல் இதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு. இப்போ இங்கேருந்து 2வது வரிசை 4 புள்ளி இருக்குல்ல, அதில் மேலே ஒரு கோடு. இங்கேருந்து 2வது வரிசை அதில் ஒரு கோடு. இப்போ 4 கோடு போட்டிருக்கோம். இந்த நடு இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி போனால் ஒரு கலர் கொடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்தபடி நான் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இதுக்கு கீழே ஒரு கோடு கொண்டு வந்து இதை இதோடு சேர்த்துடலாம். அதே போல் இதோட இந்த 2 புள்ளிக்கும் கீழே வந்து இதை இதோடு சேர்க்குறோம். 4 பக்கமும் சேர்த்துட்டோம். இதோட நடுவில் ஒரு சின்ன திலகம் போல் போட்டுக்கலாம். இது சும்மா நம்ம டிசைனுக்காக அழகுக்காக போடுறது தான். இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சுத்து. இப்போது இங்கேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து இந்த நடுவில் ஒரு வளைவு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ இன்னொரு கோடு கூட கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வந்து இப்படி இதே போல் 4 பக்கமும். இந்த இடையில் இருக்கிற இடத்துல கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை உள்ளே வச்சு ஒரு திலகம் போல் போட்டுடலாம். இப்போ இந்த நடுவில் 4 புள்ளி இருக்குல்ல, இதை கட்டத்தில் கொண்டு வரலாம். அந்த 4 புள்ளியையும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த திலகம் போட்டோம்ல, இதில் ஒரு சின்ன டிசைன் போடலாம். இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த பக்கத்துலேருந்து கொண்டு வந்து இதோடு சேர்க்கலாம். இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி ஒரு சுற்று, இங்கேருந்து கொண்டு வந்து இதோடு சேர்க்குறோம். இப்படி இங்கேருந்து கொண்டு வந்து இதோடு
ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.